சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக்குது நீதான் மாமா. யாரு? நானு இல்லன்னா இதுக்கு முன்னால தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா மாப்பிள இப்ப கடையில போய் குடிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள 2 பேரும் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம், சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒண்ணையும் காணோம், இதுல உனக்கு வேறையா? ஆமா, என்ன வெஞ்சனம் கிஞ்சனம் ஒண்ணுமே இல்ல? வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி ஜெண்டர் சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யாரு என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனு விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள? நீ சும்மா இருமாமா, உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பெஞ்சிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வா. ஏன் மாமா இப்படி நேரம்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டியெல்லாம் தேடி பார்த்த, பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போல இருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கணக்குல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இருற அளவு பார்த்துட்டு தர்ற. இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சு தர்றேன். பாத்தீங்களா? நீங்க பாத்துக்க. நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே. அந்த தவுளுக்கார சைடு வேலை பாருங்க. குடா, நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னையெல்லாம் நம்பி குடுக்கிற தப்பியா? தவுளை நீ கிளிய போகுது. மாப்பிள, பெருச்சாடி குடிய கெடுத்துட்டான்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவான். அதுவும் ஒன்ன விட்டுருவான், என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டு போய் வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நம்ம 2 பேரும் உள்ள போயிடலாம். அப்பந்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவான். வா வா. உங்களை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது சொன்னல, மரியாதை வழியில் போயிடுங்க. அண்ணா, நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். மாமா தான். என்ன நோமாதான்? எல்லாத்துலயும் 50-50. இப்ப என்ன மட்டும் தனியா காட்சி விடுறியா? ஏண்டா கோட்டசாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன். இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா, என்ன திட்டாத. உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன். ஐயோ, நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமந்தர் பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வெளியே. கரெக்ட். நீங்க கொஞ்சம் எனக்கு வெளிய வேலை இருக்கு. அட வாங்க. எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. வேலை இருக்குங்க. சொன்ன கேளுங்க. கடைக்காரனே, இந்த பாரிஜாத வீடு எங்க இருக்குங்க? வெறுங்கையோட வந்தா எப்படியா தெரியும்? தெருமுனையில ஒரு முழம் பூ வாங்கிட்டு பா. உனக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு பாரிஜாத்தத்தை பழனிசாமி கட்டி கொடுத்தா நான் இந்த மாதிரி சங்கிலி சரடெல்லாம் போட்டுக்க முடியுமா? அவளை வச்சுதானே நமக்கு பொழப்பு. நம்ம கிட்ட சொல்லையா? என்னத்த சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுச்சுல, அவ சொல்றதுல என்ன தப்பு? அதுக்கு காலம் பூரா என் மகளே உழைச்சு கொண்டாந்து உங்க பக்கத்துல கொட்டணுமாக்கும். அவளுக்கு ஒரு குடும்பம், குழந்தை குட்டின்னு வேண்டாம்? ஏன் பொம்பண்டாட்டி நல்லா தானே இருக்கிறா? அவளை போய் ஆடி சம்பாரிச்சு கொண்டாந்து மினுக்க சொல்லு. ஏங்க அதானே, உடம்புல நல்ல ரத்தம் ஒன்னா உரைக்கும். மாட்டு ரத்தம் தானே. ஏத்த பாரிஜாத்தை எனக்கு கட்டி கொடுக்க வேண்டியதான் இந்த குடும்பத்துக்கு உழைச்சு போட்டேன். என்ன இப்படி ஏச்சு விட்டீங்களே? ஆமாடா, நீ உழைச்சு கொண்டாந்து போட்ட. உன் தங்கச்சி உட்காந்தே தின்னு அழிச்சா. பத்தாத்துக்கு என் மக சம்பாதிச்சதையும் சேர்த்து அழிச்சா. என் மக லட்சணத்துக்கு நீ பொருத்தமான புருஷனாடா. அவங்க எம்பிட்டு பெரிய ஆட்டக்காரவங்கன்னு தெரியுமா உனக்கு? இந்தாங்க காப்பி தண்ணி, சீனி காப்பி. கல்வத்தேவர் கடையில போய் நானே வாங்கி வந்தேன். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. உள்ள ஏதோ பிரச்சனை போறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மகதான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. பாரிசாதம், பாரிசாதம், ஒடியா ஒடியா ஒடியா.
ஏன் உங்களுக்கு முகமெல்லாம் இப்படி வேக்குது? வெக்கம்தான். நானே இப்பதான் பாக்குறேன். சும்மா இருங்க அங்கிட்டு. ஏட்டா எதை சொல்லணும் சொன்னிய சொல்லு. அது அது ஒண்ணும் இல்லைங்க அப்பன. அந்த காலத்துல இந்த பட்டம்மா கரகத்துக்கு தலையில வச்சேன்னா 18 பட்டி சனமும் கூடுமுங்க அப்பன. நான் தான் தவளு. இந்த சில்லாவுல எந்த மூலையில போய் கேட்டாலும் என் பேர் தெரியுமுங்க. இப்ப அதை விட சாஸ்தியா என் மகளுக்கு பேர் இருக்குங்க. அது உங்களுக்கும் தெரியும். அந்த பேரும் புகழும் அவளோடவே போயிடப்படாதுங்க. அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து அந்த புள்ள ஆத்தாளையும் பாட்டியும் மிஞ்சுற அளவுக்கு பேர் எடுக்கணும். அது வரைக்கும் என் மக ஆட்டத்தை நிறுத்த மாட்டா. அதுக்கு சம்மதம்னா கல்யாணத்தை மூச்சிடலாம். இல்லைண்டா என் மக சம்மதிக்க மாட்டா. அப்படிங்க வயிற்று பொழுப்புக்காக தொழில் பண்றவனா, ஆத்ம சுகத்துக்காக ஆடுறவன். உங்க மகளா ஆட்டத்தை நிறுத்துற வரைக்கும் அவளை ஆட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். என்ன பாரிஜாதம், வீட்டுல யாருமே இல்லைன்னு பாக்குறியா? சொல்றேன், எனக்கு நீ தாரமா இருந்தா மட்டும் போதாது, ஒருத்தனுக்கு தாயாவும் இருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். மாப்பிள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா இரு மாமா. போடா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. மாப்பிள மாப்பிள இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்தா தோத்துரும் மாமா. போடா, உள்ள தலையை நீட்டிட்டு. மேனர், ஜாக்கிரதையா ஆடுங்க. அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ 2 செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லி இருக்கணும்ல. அடிச்சலாம் போறது சீக்கிரமா. என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. அடிச்சாச்சு, காசு எடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கடவா பல்ல எடுத்துருவேண்டா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கனவா போல எடுத்து எங்கிட்ட காட்டு பாப்போம். யாருகிட்ட? அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? பெரட்டு பெரட்டு மாப்பிள. அப்படி அவ பாக்கெட் காசையும் எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள. சாராயத்தை குடிச்சதுனால அண்ணன் கோட்டசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கிறேன். குடுறா குடுறா. சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வடை 4 ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. மாப்ள, நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாட்கள் அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. எல்லாரும் ஓடுறீங்க. விட்டா இன்னைக்கு பிசைஞ்சு எடுத்துருவானு போட்டிருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற 4 கால்ல நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா, ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இன்னொரு அடி அடிப்போம். விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டோம், கையை காலை வாங்கி போடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் சரியில்லை, வாங்க போயிடுவோம். மாப்பிள, என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா.
முரட்டு தலை இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சே சோறு திங்கிறதுடா? அட பாவி, உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. வீட்டுக்கு இப்ப போ வேணாம்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள, அந்த பண்ணியை மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஆத்தாங்கர போய் உட்கார்ந்து காய் கேக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. டேய், அங்க பாரு. டேய், சோறு வருது. அறியாத மாமா, சாப்பிடலாம்டா. அந்த பாக்காது மாமா. அடச்சே. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா, ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்தேன். இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டோங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையே, ஏன்டா கழுத்த இருக்கிற? எப்படி கேட்டேன் பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய், நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சு தாண்டா எடுக்கணும். வீட்டுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம், கொண்டாங்க. இருக்குமா, இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா, நான் சாப்பிடுறேன். ஆமா, இது பஞ்சாயத்து போர்டு தலைவரு காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அல்றா மாப்பிள, அந்த அல்பு அல்பு கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். உலகா புடிக்கிற மூக்க விடுறா. அட கொடுங்க. அட போங்கடே. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு, முக்குறுனி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்பிள, ஒரு 5 ரூபாய் பணம் கொடு, கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவே அவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலையும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மதுரை சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்பிள, செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபாய் காயின் வச்சிருக்கு, நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்பிள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பெரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரு மாமா. ஆட நீ. என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்திருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்பிள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்கற? ஏன் உங்க மாமா காட்டுமுத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா குட்டியா இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாது, நீ தானே எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்னண்ணே, நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேடி பாக்குறியா? பாத்துக்க, சட்டை பாக்குறியா? பாக்குறியா? இந்த 10 ரூபாய் காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கிழந்த வயசு ஆகுது, எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதினி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்பிள நில்லு. நெசத்தை சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன், மாமா சொல்லி தான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். போ. உங்க தம்பி கெட்டு போறதுக்கு நீங்க தாங்க காரணம். அவன் குடிக்கிறதுக்கு சீட்டாடுறதுக்கு நான் தான் கத்து கொடுத்தேங்கறியா? இல்லைங்க, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா
கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சிருப்பான்ல. இவன் கிட்டது போதாது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவாப்பிங்க எடுக்க சொல்லையா? பொறுப்பே இல்லாத அந்த பையலை எவ கட்டிக்குவா? அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பான். ஏண்டா என்ன உதச்ச? அவன் இவ்வளவு ஒழுங்கா படுத்திருக்கா. உடனே காலருக்கு சும்மா அடிச்ச மனுஷன் எப்படி தூக்குறது? எதமா படுறா? இவன் ஒரு எரும மாடு. எவன் உதச்சானே தெரியாம என்ன மிதிக்கிறான்.